வணக்கம் மக்களே. ஸோ இன்னையிலிருந்து நம்ம சேனல்ல வீக்லி த்ரைஸ் ஒவ்வொரு வீடியோலையும் 2 ரேண்டமான டிவி சீரிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த 2 டிவி சீரிஸுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜானர்ல இருக்க போது அப்படின்னு கிடையாது. பட் 2மே வந்து நல்ல சீரிஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோஸ் நம்ம போட போறோம். இந்த 50 வீடியோஸ்ல டோட்டலா 100 சீரிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இந்த 100 சீரிஸுமே கண்டிப்பா ஒரு சூப்பரான சீரிஸா இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இதுல அண்டர் ரேட்டடா இருக்கக்கூடிய 100 சீரிஸ் பத்தி தான் சொல்ல போறேன். ஆல்ரெடி ஃபேமஸா இருக்க சீரிஸை இதுல நான் பெருசா இன்க்ளூட் பண்ண மாட்டேன். பட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த சீரிஸ் அண்டர் ரேட்டடா இருக்கு. இதுக்கான ஆடியன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ரீச் ஆகல அப்படின்னு நினைக்கக்கூடிய சீரியஸா வந்து நான் இதுல ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இன்னைக்கு வீடியோல நான் 2 சீரிஸ் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் சி. இது ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் சீரிஸ். ஆப்பிள் டிவில அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த சீரிஸோட கதை 21st செஞ்சுரியில மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு வைரஸால அழிஞ்சு போயிடுது. இப்போ 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் பார்வை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பாபா பாஸ் மற்றும் அவரோட மனைவியான மாக்ராவுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகள் மட்டும் கண்ணு தெரியுது. அந்த 2 குழந்தைகளுக்கும் உண்மையான அப்பா நம்ம பாபா பாஸ் கிடையாது. ஜெர்லா முறையில் தான் உண்மையான அப்பா. அண்ட் இந்த 2 குழந்தைகளை கொல்றதுக்காக குயின் கேன் ஒரு விச் ஃபைண்டர் அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாபாவாஸ் அந்த 2 குழந்தைகளையும் காப்பாற்றணும். அதே நேரத்தில் அவரோட ட்ரைபையும் காப்பாற்றணும். இதுக்கு நடுவுல யார் இந்த ஜெர்லா முறையில் அந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் எப்படி கண்ணு தெரியுது, குயின் கேன் இவங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நிறைய கோணங்களோட பயணிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இந்த சீரிஸோட கான்செப்ட், மேக்கிங், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து மிரட்டலா இருக்கும். கண்ணு தெரியாம இந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் சண்டை போடக்கூடிய திறன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்பகத்தன்மையோட நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். ஜேசன் மோமோ பாபோவஸ் கேரக்டர்ல கலக்கியிருப்பாரு. அண்ட் மற்ற கதாபாத்திரங்களையும் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. விச் ஃபைண்டர் கேரக்டராக இருக்கட்டும், குயின் கேன் கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய நம்ம பட்டிஸ்டா கேரக்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்ல வெயிட்டேஜ் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. அண்ட் எல்லாருமே செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் சீரிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் சீரிஸ் பாரடைஸ். ரீசெண்டா இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்குது. இது ஒரு சைஃபை த்ரில்லர். ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ்க்குமே வந்து தமிழ் டப்பிங் கிடையாது. இந்த சீரிஸோட கதை ஒரு பிரசிடென்டோட இறப்பிற்கு பின் இருக்கக்கூடிய மர்மங்களை சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்டான சேவியர் காலின்ஸ் மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து கண்டுபிடிக்கிறது தான் மொத்த கதை. இந்த சீரியஸ்ல பொலிட்டிக்கல், சைஃபை, மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு சூப்பரான திரைக்கதையில சீரியஸை அருமையா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் உடனே ரிவீல் ஆகாம லேயர் பை லேயரா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேரக்டர்கள் மற்றும் அந்த கேரக்டர்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த பிரசிடென்ட் இறப்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, அவங்களோட மோட்டிவ் என்ன, எதுக்காக அந்த பிரசிடென்ட் இறந்தாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சீரிஸோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் 7th எபிசோட் முழுக்கவே பரபரப்பா இருக்கும். செமையான ஒரு எபிசோட் அது. மெதுவா போற மாதிரி இருந்தாலும் செம்ம என்கேஜிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸுமே ஒரு அட்டகாசமான சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சீரிஸ் நீங்க இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த 2 சீரிஸுமே இதுவரை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வர்த் வாட்சான ஒரு சீரிஸ் தான் இந்த 2மே. ஸோ மற்றும் ஒரு சூப்பரான ரெக்கமெண்டேஷன்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.